ஹாய்ங்க. நிறைய பேருக்கு என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை பண்ணுனா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து சுத்தமாகவே கிடைக்காது. மேக்ஸிமம் பீப்புள் வந்து இப்போ நம்ம சுற்றுவட்டாரத்தில் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, இல்லாட்டி ப்ரைவேட் ஜாப்பு, மேக்ஸிமம் வந்து ஃபாரினில் இருப்பாங்க. இவங்க ஒரு குழந்தைகளோ 2 குழந்தைகளோ வச்சுட்டு அந்த குடும்பத்தை கவனிக்கக்கூடிய பெண்களாக வந்து இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, இந்த வருமானம் வந்து நம்மளுக்கு போதாது, நம்மளுக்குன்னு ஒரு தனி வருமானத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த கருத்தை வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து எடுத்து சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கவங்க வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய வருமானமே போதும், நீ வந்து நல்லபடியாக இருந்து குடும்பத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தேடல் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தேடல் இருக்கும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற ஐடியா இருக்கும், அதற்கான இம்ப்ளிமெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. எதுவுமே வந்து முயற்சி பண்ணி பார்க்க மாட்டாங்க. முயற்சி பண்ணி பார்க்காம வெறுமனே வந்து இல்லை இது பண்ணால் அதில் ஃபெயிலியர் ஆயிரும், அதை பண்ணால் இதில் ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நிஜமாலுமே ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா, இதை பண்ணுனா நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து மனசார நினச்சிங்க அப்படின்னா, வெற்றியோ தோல்வியோ அடுத்தது அதற்கான முயற்சியாக முதலடியை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.